இந்துத்துவா வேற இல்ல, இந்து வேற இல்லைங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க. இந்துத்துவா இதெல்லாம் இந்த நாட்டினுடைய அடிப்படை கலாச்சாரம், வாழ்வியல் முறை. அதனால இது ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாதுங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்துத்துவ கலாச்சாரம் நாடு முழுக்க இருக்கிறது. இதுக்கு அதுக்கும் பெரிய மாற்றமே இல்லை. நீங்க அதையும் பிரிக்கிறதுக்கான முயற்சியை திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க உங்களுடைய கேள்வியா இருக்கு. சோ தமிழ்நாட்டில் வந்து முருகரை வச்சு அரசியல் பண்ண போறீங்க. அரசியல் இதுல என்ன இருக்கு? இதுல நாங்க எல்லா அரசியல் கட்சியும் ஒண்ணும் இல்ல சார், திருப்பரங்குன்றத்துல பெரிய பிரச்சனை நடந்துச்சு. ஆமா, இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சோ எதுக்கு நீங்க மதுரையை தேர்ந்தெடுக்கிறீங்க? வேற எங்கேயாவது மதுரை 23 முடிவு பண்ண விஷயம். இந்த இடத்துல மாநாடு நடத்தணும். அது இன்னும் புதுசா இதுக்காக பண்ணலையே. சென்னிமலையில கூட தான் பிரச்சனையாச்சு. சென்னிமலை முருகன் கோவில ஒட்டு மொத்தமா கிறிஸ்தவ மலையா கல்வாரி மலையா மாத்துவோம்னு சொல்லி அதுக்கும் கூட தான் நாங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் மக்களை ஒருங்கிணைச்சு 25,000 பேர் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாத்திட்டாங்களா என்ன? மாத்தலையே, மாத்த முடியல. எப்படி சார் அது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. சென்னிமலை முருகன் கோவிலை எப்படி சார் வந்து கல்வாரி மலையா மாத்த முடியும்? அப்படிதாங்க அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் நேரடியா ஓப்பனா ஜோசப் சரவணன் ஒருத்தன் பேச சார், மலை மேல முருகன் இருக்காரு சார். மலை மேல இருக்கக்கூடிய முருகனை எப்படி அந்த சிறகிரி எப்படி வந்து கல்வாரி மலையா மாத்த முடியும்? அச்சிறுபாக்கம் போயிருக்கீங்களா? இந்த பக்கம் ஹைவேஸ்ல அங்க போய் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில் பக்கத்துலயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சு கொண்டு வந்துட்டு அச்சிறுபாக்கம் பனிமய மாதா கோவில் அப்படின்னு மலைன்னு ஏதோ பேரை மாத்திட்டாங்க. மலை எப்படி சார் பேர் மாத்த முடியும்? மாத்திருக்காங்க. நீதிமன்றம் மேப்ல போய் பேரை மாத்திட்டா வந்து பேரை மாத்திர முடியும்? மாத்திருக்காங்க. நீதிமன்றத்துல அதை அகற்ற சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? இல்லங்க, இந்த இடத்தை நாங்க கட்டியாச்சு, இதெல்லாம் காலி பண்ண முடியாது. பேச்சுவார்த்தை, கவர்மெண்ட் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. நீதிமன்றம் அதை அகற்ற மாற்று அந்த இடத்தை காலி பண்ணி கொடுக்கணும்னு சொன்ன பிறகும் கூட பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்த நாங்க எவ்வளவு எடுத்திருக்கோமோ ஈக்குவலா நாங்க மற்ற இடத்துல எங்காவது அரசாங்கத்துக்கு வாங்கி கொடுத்துட்றோம், நாங்க கட்டியாச்சு, ஆகையினால இதை காலி பண்ண சொல்லக்கூடாதுன்னு. இதே ஒரு இந்து கோவில் இந்த மாதிரி அரசாங்க இடத்துல கட்டி இருந்தா பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பாங்களா? உடனே முதல் நாள் ஆர்டர் வந்தா மறுநாள் காலையில 5 மணிக்கு வந்து இடிச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் தமிழ்நாட்டில் 67 கோவில்கள் 2021 மே மாசம் 7ஆம் தேதி தொடங்கி ஒரு வருஷத்துக்குள்ள இந்த இந்து விரோத அரசாங்கம் திமுக இடிச்சிருக்கு.